வெயில் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் தண்ணி தாக எடுக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கல் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி தள்ளுது ஆளை. அது ரெட் கலர் எங்களாலே ஏற முடியல. எப்படி ஏறி வந்து நானே ஆச்சரியமா அங்கேயே ஒன்று 2 நாள் இருக்கலாங்க. ஃபஸ்ட்டாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ஆக்சுவலி நீங்கள் டெய்லி வாக்கிங் போகிறவங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஏறிடுவீங்க. ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை ஜி, மந்த் வருவோம். மாதம் வரும். இப்போ தான் இந்த ஒரு 2 வருஷமாக தான் கம்பெனி ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் வரதில்லை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் தட்டிடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை ஒன் டே டூ சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா பர்வதமலை சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பெரிய வீடியோ அப்படின்றதுனால பார்ட்டாக போட்டிருக்கோம். நீங்கள் புதுசாக நம்ம வீடியோக்கு வரதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற 2 வீடியோவும் பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேறு வழி இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செங்குத்தாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறது எப்படி தெரியுதுன்னு தெரில, லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கல் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி தள்ளுது ஆளை. அந்தளவுக்கு கொஞ்சம் டயர்டு வேறு ஆகிடுச்சுல்ல, டயர்டு வேறு, எனர்ஜி கம்மியாகிடுச்சு. அப்புறம் படி பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டாக இருக்குது. இதெல்லாம் ஏறும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பின்னாடியே தள்ளுது ஆளை அந்தளவுக்கு. ஏன்னா இனிமேல் வர பாதை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டஃப்பான மலையாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த மலையில் இதுவும் ஒரு மலை பார்த்திங்களா, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. உஷாராக ஏறி போகணும். ஒரு கால் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கூட சரி, எங்கே விழுந்தாலும் கல் தான், அடி கன்ஃபார்ம்டு. ஐயோ எப்படியா இருக்குது, இவ்வளோ வெயிட் ஆகுது. ஐயோ எந்த பக்கம் வழி, இந்த பக்கம் ஏறிடலாம். அப்படியே ஏறி இங்கெல்லாம் கடை இருந்திருக்கும் பொழுது, இப்போ கடைலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது சீசன் இல்லை அப்படின்னு சொன்னார் அண்ணன். அதனால் ஐயோ என்ன வயசு இப்படி இருக்குது படம். கல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. 2 மணி நேரமா? ஐயோ அவ்வளோ பேஜாராக இருக்காது. அதே மாதிரி நீ நந்து போய் 2 மணி நேரத்தில் ஏறிக்கலாம். இந்த குட்டி பையன் பாரு, எப்படி ஏறி வந்தா? குட்டி பையன் பாறையில் வந்துங்கிற எப்படி ஏறி வந்தா? கால் வலியா? பசங்க கால் வலியா? சரிண்ணா. உன் பேர் என்ன பேர்? என்ன பேர் உன் பேர்? ஆ சொல்லு, உன் பேர் என்ன பேர்? தன்வேஷா. ஏறி வந்துட்டு இருக்கியாமாடா? டெய்லி வருவியா? மாதம் வருவியா? யார் கூட? அப்பா கூட வருவியா? சிவனு பார்த்துருக்கியா? பார்த்துட்டியா? என்ன சொன்னார்? என்ன வேண்டிக்கிட்ட சாமிகிட்ட? வேண்டிட்டியா? நான் பெரிய ஆகி பாஸ் ஆகிடணும், நல்லா படிக்கணும்னு வேண்டியா? என்ன ஆக போகிற? ஸ்கூல் போறியா? ஸ்கூல் போயிட்டு என்ன ஆக போகிற? போலீஸா டாக்டரா? போலீஸ் தான் ஆவேன். சரி. எங்களாலே ஏற முடியல. எப்படி ஏறி வந்து நானே ஆச்சரியமா இருக்கேன். அங்கேயே ஒன்று 2 நாள் இருக்கலாங்க. ஜாலியாக இருக்குதுண்ணா டெனிஷா. ஜாலியாக இருக்குதா? உனக்கு தெரியாது. இப்போ தண்ணி விடு குழந்தைக்கு. ஓகேடா, பாய். நீங்கள் தப்பாக போட்டீங்க. 2 நாள் சேனல் வரலையா? 15. வா. ஐயோ இதுதான் அந்த
பாட்டுலாம் பாடுறாங்க. ஜீவ சமாதியான கோயிலா? அது பார்க்கணும்பா. அதான் வா இது வாத்தியாரா? தர்மசாஸ்திரம்னா சபரிமலை சந்நிதி ஐயப்பன் சிலை பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரா. பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல ப்ரோ. கோவிந்தா கோவிந்தான்னு கூட இங்கே பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. மணக்குள்ள விநாயகர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்காடா தப்பு. சிலை இருக்கு. பாட்டினோடனே ஏன் ப்ளூடூத் காட்டு ஆன் பண்ணிங்களா? சூப்பர். போகலாம். இவங்க ஜாலியாக படுத்துன்னு அப்படியே போகலாம். அவங்க வேலையை நம்ம ஏன் கெடுக்கணும்? அப்படியே போகலாம். ட்ரெயினில் ஏறி பாதை பார்த்தீங்கன்னா கரடு கூட இருக்குது. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் சிவன் சாங் போட்டு ப்ளே பண்ணிட்டு வராங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஆக்சுவலி நீங்கள் டெய்லி வாக்கிங் போகிறவங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஏறிடுவீங்க. இல்லை நான் வேலை தான் செய்வேன், எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இங்கேருந்து மேலே பார்க்கறது எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, மேலே இருக்கிற அந்த சிவனை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நடந்த பாவங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் ஏறி சிவனை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் 2 கடை இருக்கு. அப்புறம் ஸ்டெப் அது மேலே பிடிச்சிட்டு வரலாம். அந்த மாதிரி ப்ரோ, எப்படி இருந்தது உங்கள் அனுபவம்? ரொம்ப கஷ்டமா? வேற வந்தாலும் மேலே ஏசி திருப்பி வரணும்னு தோணும். மேலே இந்த வேறு உடனே அழைச்சிடும். காற்றுக்கு ஜில்லுன்னு வரும். ஏசியா தேவை. ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை ஜி, நம்மளாம் மந்த் வரும். மாதம் வரும். இப்போ தான் இந்த ஒரு 2 வருஷமாக தான் கம்பெனி ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் வரதில்லை. எந்த ஊர் ப்ரோ? இங்கே போலூர் பக்கத்தில். ஓகே ப்ரோ, நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். சரிங்க ப்ரோ, எப்பயும் வரும். தேங்க்ஸ். வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களா ஒரு ப்ரோ? திருவள்ளூர் ப்ரோ, திருவள்ளூர். அப்படியா? போடுவீங்களா? ஆமாம் ப்ரோ. என்ன சேனல் பேர்? ஒன் டே டூர். சரி, ஓகே, கொடுங்க. அந்த அதில் மாங்காய் பத்தி அது அதை கொடுங்க. 180 ரூபா போச்சு. பூரா அப்படியே கீச்சு கீச்சு தார பண்ணிட்டு கொடுங்க. வாங்க. அங்கதான் வந்து வந்தோம்ப்பா. இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி ஃபுல்லாக இருக்கிற சத்தியமாக சொல்கிறேன். இப்போ எங்கால
என்ன சேனல் தரா ஒன் டே டூர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. ஒன் டே டூரா பார்த்து இவெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கல இது வேணாமா கோப்ரோவா அது ரெட் கலர் இதோட ரெட் கலர் வெயிட் பண்றாங்க ஏதோ இப்படி தள்ளுறது தள்ளியாங்க ஒரு முறுக்குல 2 எடுத்து சமாளிக்க முடியல அப்பா அதுதான் வராது 50 ரூபா பாக்கெட் 50 ரூபா 90 ரூபாய் 10 ரூபாய்க்கு எதுவும் வராதுவா? 10 ரூபாய்க்கு என்ன இருக்கிறோம்? ஓட்ட ஓட 5 ரூபா அதான் இல்லை வேர்க்கடல 5 ரூபாய் சரி ஓட்ட ஓட்டு கொடுங்க. இது வந்து வரேன். அந்த பருப்பு எவ்வளோ? ஏதா இதுவா 10 ரூபாய் பீஸ். ஒரு பீஸ் 10 ரூபா. ஓட்ட ஓடுங்க. கோல உண்டுகள் சிக்கட்டு ஓடிண்டா ஈத்துட்டாலே போதும் இல்ல உண்டிகள்லாம் ஆப்பிள் எத்தனை இறங்கி கீழே ஏய் அதுக்கா அதே வந்து எடுத்துக்கோ அது அங்கதான் சுத்தி நிக்குது பார்த்தா தின்ன போகுது இந்த நாய் தின்ன போகுது கைஸ் நான் மேலே வந்து இங்கே கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே ஒரு குடோன் மாதிரி அது காலியாக இருந்தது. அதுக்குள்ளே வந்து உக்காந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் தூங்குறாரு. கொஞ்சம் அந்த குளுக்கோண்டி குடிச்சிட்டு ஆப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் எனர்ஜி வந்துட்டு இப்போ இந்த குளுக்கோஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக போட்டுப்போம். ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படியேறி வர்றது, காலெலாம் வலிக்குது, மூச்சு வாங்குது. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. அதனால் நாங்கள் கொஞ்சம் உட்காந்து தான் போகிறோம். டைம் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரோ இருக்கும்? 1:30 மணி ஆகும். ஒரு 1:30 மணி இருக்கும். கண்டினியூவாக படிக்கட்டு மட்டுமே இருக்குது. திருப்பதி ஏறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். என்ன ப்ரோ கொஞ்சம் வாங்கிக்கோ. வேணாம், பவுட்ரு இதையும் பிடிக்கிட்டு பாரியா. கிட்டத்தட்ட நம்ம இந்த கம்பி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிக்கட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறைங்க இருந்ததா. இப்போது கம்பி பிடிச்சி நேரம். இது 3ஆவது ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே படி இல்லாமல் இருக்கும், அது ஒரு ஸ்டேஜ். இங்கேருந்து பார்த்தா சும்மா எல்லாமே தெரியுதுங்க. பார்த்திங்களா எவ்வளோ நெட்டாக இருக்குது. இந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் ஏற வேண்டியதாக இருக்குது. மூச்சு வேறு வாங்குது. ஐயோ கம்பி இதோட கட்டு எப்படி ஏறுறது?
இந்த மரத்தை பிடிச்சின்னு ஏறிடும். ஏதோ சாப்பிடுது. ஐயோ பாப்பா அப்படியா? எப்படி இருக்கு அனுபவம்? உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கனால அந்த அளவுக்கு தெரியல. மோஸ்ட்லி புதுசாக வரவங்களுக்கு தானே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அப்படியே போவோம். வரவங்கள அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுன்னு அப்படியே போவோம். நம்ம ப்ரோ கம்பியெல்லாம் எண்ணினே போகிறார். ஓகே, இங்கே ஒரு கடை இருக்குது. இல்லை இல்லை எடுக்கல.